இவ்வளவுலாம் அட்ராசிட்டி நடந்தது. இந்த படையெடுப்புகளின் போது இந்த நகர் பாழாக போயிருக்கும், தரைமட்டமாக்கி இருப்பார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தியரியில நான் ஒரு தியரி ஏத்துப்பேன். அநேகமா பாண்டியர்களால இது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பாண்டியர்களா இருக்க கண்டு தான் அந்த கோயிலை விட்டு வச்சிருந்தாங்க. இப்போ முகலாயர் படையெடுப்புனால இது நிர்மூலமாயிருந்தா கோயிலும் இருந்திருக்காது. கோயிலையும் காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயில் அப்படியே ஓரளவுக்கு இன்டாக்ட் இருக்கிறதுனால பாண்டியர் படையெடுப்புனால இது வீழ்ந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். இது சுருக்கமா ஒரு ராஜேந்திர சோழனுடைய வரலாறு, கங்கை கொண்ட சோழபுரம், அந்த கோயில் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கணும். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ராஜேந்திர சோழன்கிறவன் நம்ம எதற்கான குறியீடு? மோடி ஏன் இங்க வர்றார்? இந்த இடத்துல தான் பெட்வீன் திராவிட மாடல் வெர்சஸ் மோடி ஆரம்பமாகுது. திராவிட மாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா, ராஜேந்திர சோழனை மாபெரும் தமிழக அரசன், மாபெரும் தமிழ் அரசன் அப்படின்னு சொல்லுது. மோடி ராஜேந்திர சோழனை எப்படி பார்க்குறாருன்னா, மாபெரும் இந்திய அரசன்னு பார்க்குறாரு. நீங்க தமிழ் அரசன் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்க பார்க்குறீங்க. மோடி இந்திய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேந்திர சோழனுடைய புகழை இந்தியாவின் எல்லை வரை எல்லா இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் பார்க்கிறார்.